இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடி சென்னை தான் வந்திருக்கோம். ஆடி Q7 அப்படின்ற கார் ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம BMW Jaguar அண்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்ஷாவே ரிவ்யூ போட்டிருக்கோம். அண்ட் வந்து இன்னைக்கு உங்களுக்காக Q7 வந்து ரிவ்யூ பண்ண கொண்டு வந்திருக்கேன். தமிழ்லயே இந்த காரை வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்ம தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். Sorry for the disturbance. நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சினிமேட்டிக் போட சொல்றேன். என்னங்க சினிமேட்டிக் பாத்துட்டு வந்துட்டீங்களா? இந்த கார்ல மெயினா என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன்ல அப்படின்றத ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து டீடைலா பார்க்க ஆரம்பிச்சோம்னா, ஃப்ரண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரில்ஸ் தாங்க. இது பாத்தீங்கன்னா ஆக்டோகன் ஷேப்ல ஃபுல்லா வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் லைன் கிரில் வந்து இந்த ஃப்ரண்ட் கிரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கு நல்லாவே தெரியுது. லைக் வந்து இந்த குரோம் ஸ்ட்ரிப் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர்ஸுமே உங்களுக்கு வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து புதுசா போட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு அந்த பியானோ பிளாக்கான அந்த பினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து இந்த டீடைலிங் எல்லாம் பாருங்க, இந்த அலுமினியம் ஸ்ட்ரிப்ல டீடைலிங் வந்து இங்கே டிராவல் ஆகுது. அண்ட் வந்து இங்கே வந்து அந்த அலுமினியம் டீடைலிங் வந்து டிராவல் ஆகுது. அண்ட் வந்து ஹெட்லாம்ப் சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபாலோமி ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டா கொடுத்துறாங்க. இது பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் எல்இடி லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் வித் பிளிங்கர்ஸோட வரும், செமையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நான் வந்து கிளிப் வந்து மாண்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்ஜின் பிரீத் பண்றதுக்காக ஏர் இன்டேக் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பம்பர் லைன் அவுட்லயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா தெரியும் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுமே இந்த கார்ல வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட் வாஷர்ஸுமே வந்து இங்க வந்து உங்களுக்கு அவைலபிளா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வித் வாஷர்ஸோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லோகோ பார்த்தோன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஜாகுவார் இருந்து அவங்களுடைய லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் வந்து ஆடியுமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்களோட 2D லோகோ. இது எவ்வளவு அழகா இருக்கு. பட் ஜாகுவார் அப்படி பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆடி 2D லோகோ இதோடைய ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 1930s பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கம்பெனி லைக் வந்து இந்த கார் வந்து லைக் வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா 4 கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணி 4 பேர் சேர்ந்து வந்து இந்த கம்பெனி ஆடி அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 4 ரிங் வந்து உங்களுக்கு இருக்கும், இந்த 4 வளையல்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த லோகோக்காகவே நிறைய பேர் வந்து இந்த காரை பை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1964 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காரை பாத்தீங்கன்னா Volkswagen குரூப் ஆஃப் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. சோ அந்த ஸ்டார்டிங்ல அந்த 4 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதான் இந்த 4 ரிங்ஸ். ஓகேங்களா? அவுட்டர் லுக்ஸ் இஸ் பெட்டர் தென் இன்னர் லுக்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் தான் மெயினா பாப்பீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சொல்லிடுறேன், நீங்க வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு V6 இன்ஜின் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 350 ஹார்ஸ் பவர் அண்ட் வந்து 500 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இது வந்து ஒரு குவாட்ரோ இன்ஜின் அப்படின்னு சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா குவாட்ரோனா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் கார். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது 500 நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போது. இமேஜின் பண்ணி பாருங்க, லைக் வந்து 5.6 செகண்ட்ஸ்ல 0 to 100 வந்து அச்சீவ் பண்ண போது. டாப் ஸ்பீட் லைக் வந்து ஒரு டிரைவ் ஃப்ரெண்ட்லி கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். லைக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு சைட் ப்ரொஃபைல ஸ்கிப் பண்றாதீங்க. இப்போ வாங்க நம்ம போய் சைட் ப்ரொஃபைல டீடைலா பார்க்கலாம். இந்த காரோட சைட் ப்ரொஃபைல் வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேசிவான வீல்ஸ், அலாய் வீல்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். பழைய மாடலோட 19 இன்ச்சஸ்ல இருந்து 20 இன்ச்சஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 3000 mm வீல் பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ வந்து ஒரு இட்ஸ் மேசிவ் அப்படின்னு தான் சொல்லணும், பெரிய வீல் பேஸுங்க. சோ வந்து கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்மே இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வைஸ் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 4க்குமே உங்களுக்கு வந்து ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டெரெயின் மோட்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகி போகுது. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து மேனுவலாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ டிமிங் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து ஃபாக் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிம் ஆகி போகுது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி பிளிங்கர்ஸுமே உங்களுக்கு வந்து எல்இடில கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 360 டிகிரி கேமராவுமே இந்த கார்ல வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதுவும் உங்களுக்கு லைவா காட்டுறேன், செம்மையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதோட 360 டிகிரி வியூ, அது இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்க கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கிளாடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, சைட் கிளாடிங் உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். இங்க வந்து பாடி அவுட்லைனே கொடுத்துருக்காங்க. இங்க வந்து மேல பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த குவாட்ரோ அப்படின்னு பஞ்ச் பண்ணி அப்படியே வந்து ஒரு சில்வர் பிளேட்டிங் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
அப்படியே டோர்ல பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைன் வந்து ரன் ஆகுது நமக்கு வந்து தெரியுது. லைக் வந்து அப்படியே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்சாருமே உங்களுக்கு வந்து டோர் ஹேண்டில்ஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே மேல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி பில்லர் சி பில்லர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பியானோ பிளாக்கான பினிஷிங் தான் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அதுவும் சென்டர்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து ரன் ஆகுது. அப்படியே மேல பார்த்தோம்னா ஆடியோடைய ஒரு பஞ்சிங் பண்ணிருக்காங்க. ஆடி Q7 TFSI Quattro அப்படின்ற அவங்களுடைய பிராண்டிங் வந்து பஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து அப்படியே பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெரிய காருங்க. எவ்வளவு பெரிய கார் பாருங்க. இப்படி நான் கை நீட்டினாலும் 2 பேர் கை நீட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு லென்த்தான கார். 5.5 மீட்டர்ஸ் லென்த்துங்க இந்த கார். 5.5 மீட்டர்ஸ் லென்த் தான் சொல்லணும். அப்கோர்ஸ் இட் வாஸ் 7 சீட்டர். அதுக்கேற்ற லென்த் வந்து இந்த கார் வந்து இருக்கு. அண்ட் வந்து அப்படியே மேல பார்த்தோம்னா நமக்கு வந்து ரூஃப் ரெயில்ஸ்க்கான ப்ரொஃபைல் தான் நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து பேனரோமிக் சன்ரூஃப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஹியூஜ் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து உள்ள போய் நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன ஃபியூல் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். அப்கோர்ஸ் வந்து ஆடியில வந்து இப்ப பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து பெட்ரோல் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் ஃபர்தரா பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம போய் ரியர் ப்ரொஃபைல பார்க்கலாம். இப்போ வாங்க ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் ஆடியோடைய 2D லோகோ அப்கிரேட் பண்ணிருப்பாங்க. அது வந்து செம்மையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். லாங்ல இருந்து பார்த்தாலும் இது வந்து செம்மையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரியர் வாஷர்ஸ் வித் வந்து வைப்பர்ஸோட வந்தது, ரெயின் சென்சிங் வைப்பர்ஸோட வந்தது. அண்ட் பாத்தீங்கன்னா டீஃபாகருமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து மேஜரா இந்த கார்ல என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெயில் லேம்ப்ஸ் தாங்க. டெயில் லேம்ப்ஸ் பாத்தீங்கன்னா இன்னுமே உள்ள வந்து டீடைலிங் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பம்பர் வைஸ்மே உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கான ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகுது. எக்ஸாஸ்ட் பைப்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிடனா கொடுத்துருப்பாங்க. இதுலயும் லைக் வந்து ஹிடனா கொடுக்கல. இங்க பாத்தீங்கன்னா டூயல் எக்ஸாஸ்ட் பைப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவாயில்ல. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஃபேக்கா வந்து இங்க கீழே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் ஆகி 2 டூயல் எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து 360 டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு வந்து இந்த கார்ல இருக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து கேமரா வந்து உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும், இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் ஸ்பாயிலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னு சொல்றாங்கன்னா இது பாத்தீங்கன்னா இது வந்து சிக்னல் வந்து உங்களுக்கு வந்து சில இடத்துல கிடைக்காது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 5G லைக் வந்து மொபைல் சிக்னல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதுக்குமே வந்து இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இது வந்து காருக்குள்ள சிக்னல் கிடைக்கிற மாதிரி இந்த ஆண்டனால நிறைய டெக்னாலஜி வைஸ் நிறைய அப்டேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து ஆடி சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வண்டியோட பூட் பார்க்கலாம். வாங்க இந்த காரோட பூட் பார்க்கலாம். சரி இது வந்து நீங்க கால்லயும் வந்து ஓபன் பண்ணலாம். இப்ப பாருங்க. சோ வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 750 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லக்கேஜ் எல்லாம் லோட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அழகா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இங்க வந்து இதோட கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து புல் பண்ணிக்கலாம் இதை வச்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண வைக்கிறது தான். ரோப் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க ரோப் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்பேர் வீல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி இதுல கொடுக்கல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஸ்பேர் வீல்லாம் இல்ல, டூல் கிட்டும் இல்ல. அது வந்து நீங்க மேல வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். 750 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ். அண்ட் வந்து ரியர் சீட்டை ஃபோல்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் சொன்னேன்ல இந்த கார் வந்து நீங்க வந்து சஸ்பென்ஷன் அப் ரைஸ் அண்ட் டவுன் ரைஸ் பண்ணிக்கலான்னு. அதோடைய சீட்டு இது பாருங்க. இப்போ கார் வந்து கீழே இறங்கும். அண்ட் வந்து இது பாத்தீங்கன்னா கார் வந்து மேலே இறங்கும். நீங்க வந்து சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டுமே நீங்க வந்து அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து இப்போ இந்த சீட் வந்து அன்ஃபோல்ட் பண்ணியாச்சு. லைக் வந்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் இது. அண்ட் வந்து இப்போ நான் இதையும் அன்ஃபோல்ட் பண்றேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஹெட்ரெஸ்ட். இப்போ நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இது வந்து ஒரு பக்காவான 7 சீட்டர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து பூட் லைட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க 2 சைடுமே. ஸோ வந்து நைட் டைம்ல விசிபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு கை வச்சுட்டோம், அதனால சென்சார் இதுவாகி க்ளோஸ் ஆகல. இப்போ க்ளோஸ் ஆகும். அழகா க்ளோஸ் ஆயிட்டு இப்போ வந்து ஒரு லைட் எரியும் பாருங்க. அது பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வாங்க நம்ம போய் ரியர் இன்டீரியர் போய் பார்த்து கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு இன்கிரஸ் எக்ரஸ் அதுவும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டீடைலா பார்க்கலாம். வந்துட்டீங்களா? வாங்க இப்ப இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை நோட்டீஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா
லைக் வந்து ஒரு டேன் தீம்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து சீட் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. லைக் வந்து ஒரு பிரீமியமான ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உள்ள வந்தோடனே உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரீமியமான ஃபீல் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த டோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அந்த லெதர்க்கான ஸ்டிச்சிங் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரே வந்து உங்களுக்கு இல்லைன்னா இங்க சைட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தெரியும் நினைக்கிறேன். இங்க வந்து ஆஸ்ட்ரே வந்தது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சன் பிலிம் பாருங்க, இங்க வச்சு இங்க ஹேங் பண்ற மாதிரி இருக்கும். லைக் வந்து இப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஹேங் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சென்சார் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 வாட்டி டேப் பண்ணீங்கன்னா லைட் எரியும். லைட் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இங்க வந்து நீங்க ஏதாவது ஹேங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹேங் பண்ணிக்கலாம். இங்கேயுமே ஹூக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்ல வந்து ஸ்வெட் ஆகும். பட் வந்து இது நீங்க வந்து இங்க கவலைப்படவே வேணாம். இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 zone கிளைமேட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 4 இடத்துலயுமே நீங்க வந்து கிளைமேட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்திங்ல பண்ணும்போது நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்மெல் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு வந்து அரோமேட்டிக் வந்து ஃபிராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹேண்டில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ வந்து நீங்க ஆஃப் ரோட்லாம் பண்றீங்க அப்படின்றப்போ இது வந்து நல்ல வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா இந்த காரோடைய ஹெட் ரூம் அண்ட் லெக் ரூம் வந்து நம்ம பார்க்கலாம். ஹெட் ரூம் வந்து நீங்க விசிபிளா பாப்பீங்க. எவ்வளவு பெரிய ஹெட் ரூம்னு பாருங்க. ஒரு 5.5 இருந்தாலும் சரி, 6.5 இருந்தாலும் சரி, நீங்க வந்து பயப்படாம இந்த கார்ல உட்காந்து போலாம் அப்படின்னே சொல்லலாம். என்னோட லெக் ரூமும் பாருங்க நல்ல ஒரு கன்வீனியன்ட்டாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஈவன் நான் இந்த காரை வந்து சீட்டை வந்து ஃபுல்லா புல் பண்ணாலும் அப்ப கூட வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு லெக் ரூம் வந்து கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். தை சப்போர்ட்டுமே எனக்கு வந்து நல்லாவே கவர் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல சென்டர்ல உட்காரவங்களுக்கு தான் லைட்டா வந்து அந்த சென்டர் டாப் டிஸ்பென்ஷன் இருக்கு, அவ்வளவுதான். பட் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு டச் ஸ்கிரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளைமேட்கான இண்டிகேஷன் எல்லாமே வந்துட போகுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பேசஞ்சருக்கும் உங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். லைக் வந்து இதுல பாத்தீங்கன்னா 8 ஏர் பேக்ஸ் வந்து இந்த கார்ல இருக்குங்க. ஏர் பேக் பத்தி லைக் வந்து இப்போ இந்த காரை பத்தின சேஃப்டி வந்து நம்ம வந்து பாத்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா 8 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து கர்டன் ஏர் பேக்ஸோட வந்து உங்களுக்கு வந்து வந்துட போகுது. யூரோ NCAPல 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டட் கார் அப்படின்னு வந்து இந்த காரை வந்து சொல்லலாம். இப்போ வாங்க நம்ம இதோடைய ஹேண்ட் ரெஸ்ட் வந்து பாத்துருவோம். ஹேண்ட் ரெஸ்ட் பார்த்தோம்னா எப்பயும் போல ஆடியில் இருக்கிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கம்ஃபர்டான போஸ்டர் அப்படின்னே நம்மளால சொல்ல முடியும். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கு க்ளோஸ் பண்றதுக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேனோராமா சன்ரூஃப் வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணி காமிச்சிருக்கோம். எவ்வளவு பெரிய சன்ரூஃப்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ வந்து விசிபிலிட்டி வந்து நீங்க எங்கன்னா வெளியில லாங் டிரைவ் போறீங்க அப்படின்றப்போ இந்த சன்ரூஃப் வந்து பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏசியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அரோமா வந்து உங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அரோமா ஃபிராக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து உள்ள வந்து உங்களுக்கு பிரீத் பண்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இன்டீரியர் வந்துட்டோம். இந்த சீட்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப சீட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ல அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். நீங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அழகா அட்ஜஸ்ட் ஆகுது. பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா பேங் அண்ட் ஒலிஃப்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பேங் அண்ட் ஒலிஃப்சன் அதான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் வந்து 19 ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் வந்து உங்களுக்கு அது வந்து பிராக்டிகலா வச்சு காட்டுறேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆடியோட அந்த கீ. லைக் வந்து Q3லயும் இதே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 2x பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பூட் வந்து ஓப்பன் ஆகும். லாக் அண்ட் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான கீ. இது வந்து நம்ம இங்க வச்சுக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணது இந்த சென்டர்ல கொடுத்துருக்கிற இந்த போஸ்டர் தான். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஓபன் பண்ணோம்னா 2 கப் ஹோல்டர்ஸ் வந்தது. அண்ட் வந்து 12 வோல்ட்டுக்கான அந்த இதுவும் சப்ளையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஆட்டோ பார்க்கிங் சிஸ்டம் வந்து இந்த Q7ல வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஆட்டோ பார்க்கிங் வந்து நீங்க வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து பார்க் ஆகிக்க போகுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சிஸ்டம் வந்து நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு 10.2 இன்ச் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து RPM அண்ட் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வந்து இன்ஜின் ஆன் பண்ணி காமிச்சாதான் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லா பாத்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த டேஷ் வந்து நம்ம பார்த்தோம்னா லாம்போல இருக்க அந்த டேஷ் மாதிரி இருக்கு. லாம்போகினில வந்து நீங்க பாத்திருப்பீங்க. லைக் வந்து நல்லா வந்து ஒரு குஷனியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். லைக் வந்து லெதர் பினிஷிங்ல நல்லா வந்து பிரீமியமா ஸ்டிச்சிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வந்து இந்த சென்டர் மிரர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம்லெஸ்ஸா கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்லீக்கா பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சென்டர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அப்படியே மேல பார்த்தோம்னா இதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஓபன் பண்ணீங்கன்னா லைட் எரியுதா, இப்ப பாருங்க. இதை வந்து நான் இதை இப்படி எடுத்து அழகா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதையுமே நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அந்த சன்னோட அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்க பாட்டு அழகா கம்ஃபர்டபுளா ரைட் பண்ணிட்டு போலாம்.
நிறைய கார்ஸ்ல இங்க மட்டும் தான் இப்படி கொடுத்திருப்பாங்க. பட் வந்து இதுல ஆடி இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்தது இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து நீங்க இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி இப்படி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இதை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க லைட் எரிய போகுது. இதை வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்ல ஒரு விசிபிலிட்டியான காரு அப்படின்னு தான் நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா பேனராமிக் சன்ரூஃப் வந்து எவ்வளவு பெரிய சன்ரூஃப் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மேசிவான சன்ரூஃப் தான் சொல்லணும். லைக் வந்து 2 பேர் எந்திரிச்சு நிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்து நம்ம வந்து இந்த கார்ல வந்து மெயினா இம்ப்ரெஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடியோட அந்த ஸ்டேரிங். நல்ல ஒரு ஃபீலான ஒரு ஸ்டேரிங் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு பிளாட் பாட்டமா நல்ல ஒரு ரவுண்டடான ஒரு ஸ்டேரிங் தான் சொல்ல முடியும். நடுவில் இந்த ஆடியோட பஞ்சிங்குமே சூப்பரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்க வந்து ஒரு சில்வர் பினிஷிங்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த டிஸ்பிளேக்கான கண்ட்ரோல்ஸ் அந்த வந்து வால்யூம்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபர்தரா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்ஜின் ஆன் பண்ணாதான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்க வந்து சொல்லிடுறேன். இந்த ஹேண்ட் ரெஸ்ட் பாருங்க, வந்து போன் வந்து சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஹேண்ட் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு வந்து கை வந்து இன்னும் லென்த்தா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஹேண்ட் ரெஸ்ட் வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து அடுத்து வந்து நம்ம இன்ஜினை வந்து லைக் வந்து இக்னிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அப்படியே கிளஸ்டர் வந்து நான் லைவா வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட ஃபியூல் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 250 கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கிலோமீட்டர் ஸ்பீடு லைக் வந்து எவ்வளவு போறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஆர்பிஎம் மீட்டருமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து இதுலயே நீங்க வந்து எல்லாமே பாத்துக்கலாம். வெல்கம் ஆடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம ஹோமுக்கு போயிடுவோம். ஹோமுக்கு போனோம்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார், ஆட்டோ பிளே எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து நேவிகேஷன், ரேடியோ, இப்ப காரோடைய 360 டிகிரி வியூவுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். இது ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்க வந்து இந்த டிஸ்பிளேலயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் வந்து சர்வீஸ் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அதோட நோட்டிபிகேஷன் வரும். நீங்க வந்து சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதுல வந்து வாய்ஸ் கமாண்ட் சிஸ்டமும் இருக்கு. ஆடியோட அந்த வாய்ஸ் கமாண்ட் சிஸ்டமும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வண்டியோட மோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டணும்ல, அதை வந்து காமிச்சிடுறேன். இங்க பாருங்க, இண்டிவிஜுவல் மோடு இருக்கு, டைனமிக் மோடு இருக்கு, ஆட்டோ மோடு இருக்கு, கம்ஃபர்ட் மோடு இருக்கு. இப்போ வந்து கம்ஃபர்ட் மோட்ல சுவிட்ச் பண்ணோன்னே வண்டி வந்து ஏறுறது அப்படியே நல்லா தெரியுது. நமக்கு வந்து சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா மேல ஏறுது. ஸோ வந்து நான் சொன்னதான் மோட் சேஞ்ச் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வண்டி வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சவுண்ட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கன்சோல் பாருங்க, இங்க வந்து ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து கிலோமீட்டர் எது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஷோரூமே அப்படியே சவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோட அப்படியே ஷோரூமே அப்படியே ஒரு நாய்ஸா இருந்துச்சு. அந்த அளவுக்கு எக்ஸாஸ்ட், ஏன்னா டுவெல் எக்ஸாஸ்ட் Q7ல வந்து பழைய மாடலோட இதுல வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வண்டி வந்து அதாங்க, நீங்க வந்து எல்லாமே வந்து இந்த கன்சோல்லே நீங்க வந்து பாத்துக்கலாம். செட்டிங்ஸ் அண்ட் சர்வீஸ், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங், டிரைவர் அசிஸ்டன்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏபிஎஸ், சிபிடி அண்ட் வந்து பிரேக் அசிஸ்ட் எல்லாமே ஸ்டாண்டர்டா வந்து உங்களுக்கு வந்து இந்த கார்ல வந்து உங்களுக்கு வந்து வந்துட போகுது. அண்ட் வந்து இந்த ஏசி பாருங்களேன், அழகா ஒளிச்சு வச்சிருக்காங்க. லைக் வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வந்து அழகா இங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அடுத்து பார்த்தோம்னா இந்த காரோட டோரை வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பிரீமியமான டோர் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் பினிஷிங் தான் நமக்கு வந்து பார்க்க முடியுது. டேன் தீம்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பூட் ஓப்பனிங், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா பேங் அண்ட் ஒலோப்சன் ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, இந்த பாட்டில் வந்து எவ்வளவு சின்னதா இதுல தெரியுது பாருங்க. லைக் வந்து நீங்க வந்து 1 லிட்டர் இல்ல 2 லிட்டர் பாட்டிலே வந்து இங்க வைக்கலாம். 2 லிட்டர் பாட்டில் ஒன்று வைக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம் வைக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வைட் ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி சொல்ல முடியாது, ஒரு 80 டிகிரி வந்து தாராளமா ஓப்பன் ஆகுது அப்படின்னு வந்து நல்லா சொல்ல முடியும். நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் பாருங்க, ஏறுறது வந்து அவ்வளவு ஈஸியா இருக்கு. அழகா ஏறிட்டேன். ஏன்னா வந்து டோர் வந்து நல்லா ஒய்டா ஓப்பன் ஆகுது. அதனால தான் என்னால வந்து ஈஸியா போக முடியுது. இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 7 சீட்டர்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இந்த கார்ல வந்து எப்படி உள்ள வந்து போறது, என்னுடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் எப்படி இருக்கு, உள்ள போறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். இப்போ வந்து ஓபன் பண்ணிட்டேன். பேக் டோர் இன்னுமே கொஞ்சம் வைடா ஓப்பன் ஆனா நல்லா இருக்கும். பட் ஓகே, இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பண்ணீங்கன்னா அழகா இப்படி க்ளோஸ் ஆயிடும். வந்து ஹர்ட் பண்ணல. இது வந்து கொஞ்சம் நீங்க எஃபர்ட் போட்டு தான் மேல தூக்குற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி எஃபர்ட் போட்டு தூக்கிட்டீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆகிக்கும் போது. இப்போ வந்து நான் உள்ள ஏறி எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன். கொஞ்சம் நீங்க ஹெட்டை மைண்ட் பண்ணி தான் உள்ள ஏறுற மாதிரி இருக்கும்.
உள்ள வந்துட்டீங்கன்னா அந்த ரூமியான ஃபீல் கிடைக்கல உங்களுக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க சைட்ல வந்து குவார்டர் பேனல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து விசிபிலிட்டியுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த இது வந்து சென்டர்ல போக போக கொஞ்சம் கன்ஜஸ்டடா தான் இருக்கு. மேபி சில்ட்ரன்ஸ் வந்து உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா ஃப்ரீயாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இங்க வந்து 2 பேர் தான் உட்கார முடியும், 3 பேர்லாம் உட்கார முடியாது. இப்போ வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாது. ஏன்னா வந்து இப்பவே வந்து லெக் வந்து நல்லா இடிக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். லைக் வந்து இதை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். அதை கேமராமேன் கொஞ்சம் இதை க்ளோஸ் பண்ணி யா இப்போ வந்து நீங்க வந்து லைவா பார்க்கலாம். இதுதான் எனக்கான சுச்சுவேஷன். இதுதான் கொஞ்சம் சில்ட்ரன்ஸ்னா கொஞ்சம் ஓகேவா உட்காந்துக்கலாம். பட் வந்து அடல்ட்ஸ் உட்கார்றது கொஞ்சம் இன்கன்வீனியன்டா தான் இருக்கும். பட் இங்கேயுமே உங்களுக்கு வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயுமே கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயுமே கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, இதுல வந்து பட்டன்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி டச் பண்ணா இதுவா வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து இங்க வந்து இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, சீட் பெல்ட்ஸ், சில்ட்ரனுக்கான சீட் பெல்ட்ஸ் இதோ கொடுத்துருக்காங்க. பேக்லயும் ஏர் பேக் இருக்கு அப்படின்றது ஏர் பேக்கோட இண்டிகேஷனுமே உங்களுக்கு வந்து இங்க வந்துருது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வெளியே போயிட்டு இந்த வண்டியோட கன்க்ளூஷன் என்ன, இந்த வண்டியை பத்தி என்ன அப்படின்றத நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு கூடயும் அவரோட சஜஷனையும் கேட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியோட கன்க்ளூஷனா வந்து நம்ம என்னங்க சொல்லலாம், இந்த வண்டியை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நீங்க வந்து பாத்திருப்பீங்க. லைக் வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்ட்டுக்கு கம்ஃபர்ட். ஒரு 7 சீட்டர் நீங்க வந்து சில்ட்ரன் உட்கார வச்சீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு 7 சீட்டர் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பெரிய சன்ரூப். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்யூவிலே உங்களுக்கு வந்து பாடி ரோல் வந்து அவ்வளவா இருக்கும். பட் வந்து இதுல வந்து அந்த ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு வந்து அந்த பாடி ரோல் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த எங்க பார்த்தாலும் அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன் தான் நம்மளால பார்க்க முடியும். இன்டீரியர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஆகட்டும், நல்ல ஒரு டிசைன் லாங்குவேஜ்னே சொல்லலாம். பட் வந்து டிசைன் லாங்குவேஜ் வச்சு மட்டுமே இது வந்து சொல்ல முடியாது. இதோட இன்னர் லுக் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து V6 இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. 500 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்றதுனால இது வந்து பயங்கரமான ஒரு அக்ரெசிவான ஒரு பவர் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பிராக்டிகலான காரு. நீங்க வந்து எங்கன்னா லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பெரிய பூட் கெபாசிட்டி இருக்கு. நீங்க வந்து பேக் சீட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய பூட்ஸ் எல்லாம் அழகா ஆர்கனைஸ் பண்ணிட்டு லாங் டிரைவ் நீங்க பாட்டு எங்க வேணாலும் எடுத்துட்டே போகலாம். அண்ட் அப்கோர்ஸ் இது வந்து ஒரு டிரைவர்ஸ்க்கான கார் அப்படின்னு வந்து நம்ம தாராளமா சொல்ல முடியும். ஏன்னா வந்து நல்லாவே இந்த கார் வந்து ஹேண்ட்லிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. உங்களுக்கு வந்து 500 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெடிகேட்டடா நிறைய ஃபீச்சர்ஸ்மே உங்களுக்கு வந்து லோடடா கொடுத்துருக்காங்க. நான் வந்து சொல்லியிருப்பேன், அரோமா ஃபிராக்ரன்ஸுமே உங்களுக்கு வந்து ஏசில வந்து உங்களுக்கு வந்து வருது. 4 zone கிளைமேட் கண்ட்ரோலுமே வருது. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான 8 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா யூரோ என்காப்ல 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டட் காருமே இதை வந்து நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான காரு இது. நான் வந்து இப்படி சொல்றதோட நம்ம கூட வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்ம பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம இந்த காரை பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்றத கேட்கலாம் வாங்க. வந்து லைவா வந்து நான் வந்து இந்த காரை பத்தி சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். நம்ம ஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஷோரூம்ல வந்து நம்ம கூட வந்து வந்திருக்காரு. லைவா வந்து நம்ம ரிவ்யூ பண்றதை அப்படியே கூடவே பார்த்துட்டு வராரு. நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க, இந்த கார் வந்து பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கு இந்த கார்? இந்த பட்ஜெட்ல இந்த கார் வந்து வேற மாதிரி காரு. ஆக்சுவலா நான் இன்ட்ரெஸ்ட் ஆன காருமே பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கீழே இருந்து அந்த ஆஃப் ரோடுக்கும் சரி, டைனமிக் மோடுக்கும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி கீழே இறங்குறதுனால நம்ம ஃபீச்சர் அந்த ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷனாலே அது ஃபீல் தனியா இருக்கும். அது இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க போல. அது புதுசாக பழசாக எனக்கு தெரியல, பட் அந்த ஃபீச்சர் நல்லா இருக்கு. அந்த ஆட்டோ பார்க் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. தென் லோகோ இஸ் வெரி குட் டு சீ. வந்து இந்த நியூ டிசைன்ஸ் மாதிரி. அப்புறம் வந்து அவுட்லுக் சூப்பராக இருக்கு, அமேசிங். இந்த பட்ஜெட்டில் இந்த கார் வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ இவர் சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. இந்த காரோடைய பேஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1 crore 11 lakhs வந்து வருது. டாப் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 crore 12 lakhs வந்து 24 lakhs வந்து உங்களுக்கு வந்து போகுது. அவ்வளவு பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து போகுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் லாங்குவேஜ்க்கு இந்த கார் வந்து ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவோம். லைக் வந்து அவருமே சொல்லியிருப்பாரு, டிசைன் லாங்குவேஜ் வைஸ் ஆகட்டும், இது வந்து இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் வைஸ் ஆகட்டும்,
நல்லாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் வந்து இது வந்து கொலிஷன் கண்ட்ரோல் லைக் வந்து ஆட்டோனமஸ் பிரேக்கிங் சிஸ்டம், ADAS சிஸ்டம் கிடையாது, பட் வந்து ஆட்டோனமஸ் பிரேக்கிங் சிஸ்டம், எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்க வந்து பயப்படாம எங்கன்னா வந்து கொலிஷன் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. அது வந்து ஆட்டோ பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பாத்துக்கும். பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனுமே உங்களுக்கு வந்து இருக்கு, அது வந்து ஒரு நல்ல விஷயம். 360 டிகிரி கேமரா இருக்கு. ஆட்டோ பார்க்கிங் எல்லாம் போட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து கார் வந்து உங்களுக்கு வந்து பார்க் ஆகி போகுது. அண்ட் வேற என்ன ப்ரோ நினைக்கிறீங்க காரை பத்தி? அவ்வளவுதான் bro. வேற ஒண்ணும் இல்ல. Actually கலர் செம்மையா இருக்கு. ஆக்சுவலா இதுல ஆஷ் கலர் ஒரு மாடல் இருக்கு. இன்னொரு சொல்ல போனா இந்த வண்டி வந்து இப்போதைக்கு சென்னையில தான் இருக்கு, வேற எந்த ஷோரூமே கிடையாது. அண்ட் இப்போ இந்த வண்டி இப்போ இங்க போய் யார் வாங்குவாங்கன்னு தெரியல, வாங்குறது சமையல் இருக்கு. அதுவும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ ஆஃப் ரோட்லாம் பயப்படாம உண்மையா சொன்னா இந்த வண்டியில இருக்கிற காரணமே இந்த இதுதான், சஸ்பென்ஷன் இறங்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நியூ ட்ரையா பாத்தீங்கன்னா சென்னையிலேயே லைக் வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்ல ரிவ்யூ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வந்து அதை கண்டிப்பா வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது கார் வேணும் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நாங்க வந்து கண்டிப்பா வந்து போடுறோம். நல்ல ஒரு சூப்பரான கார் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு கார் அண்ட் பைக் கண்டென்ஷன் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர். பாய்.